ஹாய் ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி வந்து இந்த மெத்தடில் செஞ்சுருக்குறீங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கும்போது அப்படியே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. இந்த காளான் கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நான் கேரண்டிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு எடுத்துடலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நார்மல் காளானில் செய்யல, இந்த சிப்பி காளான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் தான் செஞ்சுருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருக்கும். அதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த அமேசான், அதுக்கப்புறம் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் ஏதாச்சும் பொருளுங்க வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா லைவ் போடும்போது கூட நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு சின்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதை இந்தியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காளான் கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி சிப்பி காளான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சிப்பி காளான். இது நம்ம வந்து கிரேவி மாதிரி அப்படியே திக்காக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த காளான் கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த வெரைட்டி ரைஸ்க்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆயில் நல்லா காயிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்குறேன். இந்த கடுகு அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறேன். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பாக போட்டே ஆகணும் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். சோம்பு வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதனால தான் சோம்பு ஆட் பண்ணுறது. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு லேசாக பொன்னிறம் வர வரைக்கும் வெங்காயத்தை ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாங்க. இதுலேயே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம், இந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அதேமாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் ரைஸ், இதுக்கெல்லாம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து நம்ம இந்த கறி குழம்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் தான் இது இருக்கும் இந்த காளான் கிரேவி. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதா எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இது எண்ணெயிலே நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இது நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் நல்லாவே போகணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன். இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்லைனாக்கா வெறும் காரத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துருக்குறேன். இந்த கரம் மசாலாவும் இதிலே ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு எண்ணெயிலே ஓரளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவியில் வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லாவே போயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுனாக்கா அதில் கூட வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியும் இல்லைனாக்கா நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காகவே கிடைக்குங்க. அதனால தான் தக்காளி அரைச்சி சேர்க்குறது. உங்களுக்கு அரைச்சி சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா தக்காளியை வேக விட்டுறலாங்க. தக்காளியுடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லாவே போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இங்கே பாருங்கள், இப்போ தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சிப்பி காளான், இந்த காளானை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க. இந்த காளான்லேருந்தே தண்ணி நல்லா நிறைய வடிஞ்சு வரும். இது பாருங்கள், இப்போ இந்த காளானை இதில் போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளி இந்த மசாலாலாம் நல்லா இதில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க. இந்த காளானில் இருக்கிற தண்ணியை அப்படியே நல்லா வடிஞ்சு வரும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ காளானில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணலங்க. இங்கே பாருங்கள், இந்த காளானில் இருக்கிற தண்ணியே எப்படி வந்திருக்குது. இப்போ மறுபடியும் இடையில ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் காளானை. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ உப்பு காரெல்லாம் பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் போட்ட அளவுகள் எல்லாமே உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ காளான் வந்து நல்லா வெந்து அப்படியே நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வடிஞ்ச தண்ணி எல்லாமே நல்லா சூப்பராக வத்திருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து இதில் கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி இலையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான செம்ம டேஸ்டான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்களும் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.